கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. நிரஞ்சன் பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சென்னையில் இருந்து திண்டுக்கல் வரை ரயிலில் சென்றனர். பின்பு அங்கிருந்து ஒரு பேருந்து மூலம் கொடைக்கானல் பயணம். பேருந்து பயணத்தின் போது ஒரே ஆட்டம் பாட்டம்தான். இயற்கையை ரசித்தவாறே சரளா அந்த பயணத்தை வெகுவாக ரசித்தாள். அவர்கள் தங்க வேண்டிய ரிசார்ட்டை வந்தடைய வெகு நேரம் ஆகிவிட்டது. சென்னையின் பரபர என்றிருந்த வாழ்க்கையில் இருந்து தப்பித்து சொர்க்கத்திற்கு வந்ததைப் போல் இருந்தது சரளாவுக்கு. உடலை துளைக்கும் குளிர், சுத்தமான காற்று, அமைதியான சூழல், இவை அனைத்தும் சரளாவை வெகுவாக ஈர்த்தது. தான் கொடைக்கானல் வந்தடைந்து விட்டதை பெற்றோருக்கு தெரிவித்தாள். ஷியாமளாவும் சரளாவும் ஓர் அறையில் தங்கிக் கொண்டனர். பயணித்த களைப்பில் இருவரும் சீக்கிரமே உறங்கி போனார்கள். மறுநாள் காலை அனைவரும் சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டனர். மலைகளை பிளந்து அதற்குள் உருக்கிய வெள்ளி ஓடுவது போல் காட்சியளிக்கும் சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சியை பார்த்த அனைவரும் உருகி போயினர். காற்றில் கலந்த நீர்வீழ்ச்சியின் நீர்த்துளிகள் அவர்கள் மீது பட்டு தெரித்தது. கிளம்ப மனமில்லாமல் கிளம்பினர். அடுத்து அவர்கள் சென்ற இடம் பில்லர் ராக்ஸ். 3 பெரிய பாறைகள் ஒன்றாக சேர்ந்து தூண்களைப் போல் காட்சியளிக்கும். அவர்கள் சென்ற நேரம் ஒரே பனிமூட்டம். அவர்களால் அப்பாறைகளை காண முடியவில்லை. சரளாவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஏமாற்றத்தில் முகம் வாட்டிவிட்டது. இயற்கை அவர்கள் வாட்டத்தை காண இயலாமல் பனிமூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கியது. சரளாவும் அவருடைய நண்பர்களும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர். கண்குளிர பார்த்து ரசித்தனர். மதிய உணவை முடித்துவிட்டு பிரையன் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு செழித்து வளர்ந்திருந்த செடிகள், மரங்கள், பூக்கள் அனைத்தையும் பார்த்தவர்கள் தாங்கள் ஏதோ ஒரு சொர்க்க பூமிக்கு வந்ததைப் போல் உணர்ந்தனர். சரளாவும் ஷியாமளாவும் விதவிதமான ஸ்டைலில் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர். மாலை நேரம் அனைவரும் கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரிக்கு சென்றனர். அவசர கதியில் புகை மண்டலத்தில் வண்டியின் ஹாரன் ஒலிகளோடு பயணித்து பழகிய சரளாவிற்கு மாசில்லா காற்று, குளுமையான சீதோசன நிலை, அமைதியான சூழல், இவை அனைத்தும் கவர்ந்து இழுத்தது. அந்த படகு சவாரியை தன்னிலை மறந்து ரசித்தாள். அந்த ஏரியில் இருந்து 10 நிமிட பயணத்தில் அவர்களது ரிசார்ட் அமைந்திருந்தது. அனைவரும் சவாரி முடிந்ததும் கிளம்பினர். ஏனோ சரளாவுக்கும் மிதிவண்டி பயணம் செல்ல ஆசை ஏற்பட்டது. அவளுக்கு துணையாக ஷியாமளாவும் இருந்து கொண்டாள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு கூ கூ என்று இருவரும் பாட்டு பாடிக்கொண்டே மிதிவண்டி பயணத்தை அனுபவித்தனர். இருள் சூழ ஆரம்பித்ததும் இருவரும் தங்களது ரிசார்ட்டுக்கு திரும்பிச் சென்றனர். மறுநாள் காலை குணா குகைக்குச் சென்றனர். அனைவரும் குணா பட பாடல் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் என்ற பாடலை சத்தமாக பாடி மகிழ்ந்தார்கள். கூடியிருந்த அனைவரும் அவர்களோடு சேர்ந்து பாடினர். அங்கு ஒரு மெல்லிசை நிகழ்ச்சியே நடந்து கொண்டிருந்தது. சரளா பாடும் பொழுது உணர்ச்சி பெருக்கோடு கண்களை மூடி இரு கரங்களையும் விரித்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்று பாடினாள். அவள் கண் விழித்த போது அவள் முன்னால் வசீகர புன்னகையோடு ஒரு இளைஞன் நின்றான். துணுக்குற்ற சரளா திரும்பிக் கொண்டாள். சில நிமிடங்களில் அவள் படபடத்து போனாள். அவள் சொல்ல முடியாத ஒரு உணர்வை அனுபவித்தாள். தயக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். அவன் அங்கு இல்லாததால் நிம்மதியுற்றாள். அடுத்து அவர்கள் சென்றது சூசைட் பாயிண்ட் என்ற இடம். அவ்விடம் ஒருவித பயம் கடந்த ரம்யமான இடமாக இருந்தது. அந்த இடத்தை பற்றி அருகில் இருந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை சரளா கவனித்தாள். ஏண்டி ஷியாமளா, எதுக்கு காதலிக்கணும், அப்புறம் வீட்டுல ஒத்துக்கலன்னு காதல் தோல்வின்னு இங்கு வந்து சாகணும், இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டாள். இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் சுத்த ஹம்பக் என்று புரிந்தாள். சரி விடுடி, இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம், வா அங்க
சுட சுட மக்காச்சோளம் சுட்டுத் தராங்க, வாங்கி சாப்பிடலாம் வா என்றாள். இருவரும் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டே அந்த இடத்தின் அழகை ரசித்தனர். நேரமாகுது, கிளம்பலாம் என்று மற்றவர்கள் கூப்பிட்டதும் சத்தம் கேட்டு பேருந்துக்கு இருவரும் விரைந்து சென்றனர். அனைவரும் அடுத்து ஹூக்கஸ் வாக் என்னும் இடத்திற்குச் சென்றனர். இயற்கை அழகையும் பள்ளத்தாக்கையும் ரசித்துக் கொண்டே நடைபயணம் செய்ய ஏதுவான நடைபாதை கொண்ட இடமாகும். வானிலை தெளிவாக இருந்தால் மதுரை மாநகர் கூட தெளிவாக தெரியும் என்பார்கள். மேகங்கள் மலை முகடுகளை முத்தமிடும் காட்சிகளையும் காணலாம் என்பார்கள். தொலைநோக்கியும் வைக்கப்பட்டிருக்கும். அதன் மூலம் இயற்கை அழகை இன்னும் அருகில் கண்டு ரசிக்கலாம். சரளாவும் ஷியாமளாவும் அவ்விடத்தை கண்ட உடனே குஷியாகி விட்டனர். குளிருக்கு இதமாக இருவரும் ஸ்வெட்டர், குல்லா, ஜீன்ஸ், டி-ஷர்ட் போட்டிருந்தனர். இருந்தும் குளிர் அவர்கள் உடலை துளைத்தது. இருவரும் கைகோர்த்து கொண்டு இயற்கையை ரசித்துக் கொண்டு கதை பேசியபடியே நடந்து சென்றனர். சிறிது நேரத்தில் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தனர். ஒரு இடத்தில் பனிமூட்டம் விலகி ரம்யமாக காட்சியளித்தது. அவ்வழகில் மயங்கிய சரளா நின்று ரசிக்க ஆரம்பித்தாள். ஷியாமளாவும் அவளோடு சேர்ந்து ரசிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தனர். சரளா லொட லொடவென இயற்கையை வர்ணித்த வண்ணம் பேசிக்கொண்டே வந்தாள். என்னடி, நான் பேசிட்டே வரேன், பதிலே பேசாம வர என்று கோபமாக ஷியாமளாவை பார்த்தாள். ஐயையோ என்று திடுக்கிட்டு தன் கையை உதறினாள். அதே வசீகர புன்னகையுடன் அவன், நீங்க எப்படி இங்க இங்க என்று கேட்டாள். அதை நான் உங்களிடம் கேட்கணும் என்றான் அதே புன்னகையுடன். அவனை முறைத்து கொண்டே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கைய பிடிச்சிருப்பீங்க என்றாள். ஹலோ மேடம், சும்மா இருந்தவன இவ்வளவு தூரம் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்ததே நீங்கதான் என்றான். முதன்முறையாக பதில் பேச முடியாமல் திணறினாள். வெட்கம், கோபம் இவை இரண்டும் கலந்த உணர்வுடன் திரும்பி நடக்கலானாள். மேடம், ரொம்ப போர் அடிச்சது. நல்ல வேலை, இவ்வளவு தூரம் உங்க கூட நடக்க வச்சு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி என்றான் புன்னகையுடன். சரளா படபடப்புடன் ஓடியே போனாள். ஏய் ஷியாமளா, எங்கடி போன என்று கோபமாக அவள் முதுகில் ஒரு அடி போட்டாள். அப்பா வலிக்குதுடி, முக்கியமா ஒரு போன் கால் வருது, நான் பேசிட்டு வரேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் என்றாள் வலி தாங்க முடியாமல். எப்ப சொன்ன என்றாள் சரளா. சரியா போச்சு போ, நீ இயற்கையை ரசிச்சுட்டு நான் சொன்னதை கேட்கவே இல்லையா என்றாள் ஷியாமளா. ஏண்டி, என்ன ஆச்சு, இப்படி படபடப்பா இருக்க என்றாள். சரளா நடந்ததை கூறினாள். ஷியாமளா சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தாள். என் கை என்ன ஆம்பளை கை மாதிரியா இருக்கு, யார் கைய பிடிக்கிறோன்னு கூட தெரியாம இப்படியாடி நடப்ப என்றாள். சரளா அவளை முறைக்க ஆரம்பித்தாள். சரி விடு. ஏய் சரளா, பையன் எப்படி இருந்தான், சூப்பரா இருந்திருப்பான் போல, அதான் ஒரு வாக்கு போயிட்டு வந்தியா என்று கேட்டு ஷியாமளா கண் சிமிட்டினாள். சரளா கோபத்தின் உச்சத்துக்கே சென்று அவள் தலையில் ஒரு குட்டு வைத்தாள். வலி தாங்க முடியாமல், ஐயோ அம்மா மன்னிச்சிடுடி, தெரியாம பேசிட்டேன் என்று கெஞ்சினாள். அந்த பயம் இருக்கட்டும் என்றாள் சரளா. அதுவரை அவனை பற்றி சிறிதும் சிந்திக்காத சரளாவின் மனம் ஏனோ அவன்பால் தன் மனம் ஈர்க்கப்படுவதை உணர்ந்தாள். தான் அவனை திட்டியது தவறோ என்று எண்ணினாள். பதட்டத்தில் அவ்வாறு செய்த தவறு என்று அவளுக்கு தோன்றியது. இனி என்ன நடந்தது என்பதை இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.